ஆனா இப்போ உள்ள வாலிப பிள்ளைங்க எப்படி அப்படின்னா தன்னோட இஷ்டப்படி தனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதன்படிதான் நடக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. அதனால அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க உங்கள் தாய் தகப்பனுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. தாய் தகப்பன் எப்போதுமே உங்களுக்கு கெடுதல் செய்யவே மாட்டாங்க, உங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க. அதனால கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு ஏற்றபடி தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிங்க. சில தாய் தகப்பன்மார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிள்ளைங்க கோயிலுக்கு ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லும் போது தடை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆலோசனை நீங்க கேட்க வேண்டாம். கர்த்தருக்குள் நீங்க கண்டிப்பா பேரண்ட்ஸுக்கு எல்லா பிள்ளைகளும் நீங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஆண்டவர் இன்னொரு வசனத்தை கொண்டு அடிமேலத்தில் பேசினாரு. ஓசியா 4:6 இது பெற்றோர்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு. அதுல 6ஆம் வசனத்துல பிந்தின லைன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் எசப்பா சொல்றாங்க. இன்னைக்குள்ள அநேக பேரண்ட்ஸ் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நாங்க எப்படி இருந்தா என்ன,